அஸ்ஸலாமு அலைக்கும். லைலத்துல் கதர் அப்படிங்கிற மகிமை வாய்ந்த இரவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம அந்த நாளினுடைய சில சிறப்புகள் இன்னும் அடையாளங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் நமக்கு ரொம்பவுமே ஸ்பெஷலான மாதம் ரமலான் மாதம், அதிக நன்மை தரக்கூடிய மாதம். அதுலேயும் இந்த கடைசி 10 ரொம்ப 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 முக்கியமானது. காரணம், ஒற்றைப்படை இரவுகள் 21, 23, 25, 27, 29 இந்த நாட்களில் லைலத்துல் கதர் அப்படிங்கிற இரவை அல்லாஹு தாலா மறைச்சி வச்சிருக்கான். இந்த இரவன்னைக்கு இபாதத் செய்கிறது எவ்வளவு நன்மைகள் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக இந்த ஒற்றைப்படை இரவுகளில் எந்த இரவுமே தூங்க மாட்டோம். ஏன்னா அவ்வளவு நன்மைகள் இருக்குது. அதை சொல்கிறேன் பாருங்க. நம்ம இபாதத் செய்யக்கூடிய அந்த நாள் இரவு லைலத்துல் கதராக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நொடி இபாதத் செய்வதற்கு 23 மணி நேரம் இபாதத் செய்வதற்கு சமமாக இருக்கு. ஒரு நிமிடம் இபாதத் செய்வது 58 நாட்கள். ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க, இபாதத் செய்வது 58 நாட்கள் இபாதத் செய்வதற்கு சமமாக இருக்கு. ஒரு மணி நேரம் என்பது 9.8 ஆண்டுகள் இபாதத் செய்த நன்மை. இன்னும் அந்த ஒரு இரவு முழுமையா நம்ம அமல் செஞ்சோம் அப்படின்னா, எந்த அமல் வேணா செய்யலாம் அல்ஹம்துலில்லாஹ். அதற்கான கூலியாக அல்லாஹு தாலா 83 வருடங்கள் இபாதத் செய்த நன்மையை வழங்குகிறான். அதனால இந்த ஒற்றைப்படை இரவுகளில் உங்களால் ஃபுல்லாக முழிச்சு இபாதத் செய்ய முடியல அப்படின்னாலும் கூட, அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தொடர்ச்சியாக இபாதத் செய்யுங்க. ஏன்னா இந்த இரவுகளில் எந்த இரவு லைலத்துல் கதர் அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியாது. நம்ம இந்த எல்லா நாட்களையுமே இபாதத் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதுக்கான பலனை அல்லாஹு தாலா தருவான். இன்னும் இந்த நாள் அன்னைக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இபாதத் செய்கிறவங்களுக்கு முசாஃபா முஆனகா தர்றாங்க. இதன் மூலமாக நம்மளுடைய ஈமான் ரொம்ப விரிவடையும். இன்னும் நம்மளுடைய மனசும் விசாலமாகும். நமக்கு நல்ல குணங்கள் ஏற்படும். இந்த நாளன்னைக்கு ஓத வேண்டிய துவா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அல்லாஹும்மா இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இந்த துவாவை அன்னைக்கு அதிகமாக ஓதுங்க அப்படிங்கிறதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகிக்கு வலியுறுத்தியிருக்காங்க. இந்த இரவு அன்னைக்கு தான் குரான் முழுமையாக இறக்கப்பட்டது. அதனால இந்த இரவுல குரானை அதிகமாக ஓதுங்க. இப்போ இந்த 1 மந்த் ஃபுல்லாவுமே நிறைய பேர் குரான் ஓதி முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த இரவுல கத்தம் செய்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ஃபுல்லாக ஓதி முடிச்சுட்டு லைலத்துல் கதர் இரவு அன்னைக்கு கத்தம் செய்கிறது. குரான் எப்படி கத்தம் செய்யணும் அப்படிங்கிறதும் நம்ம இன்ஷா அல்லாஹ் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களே தாராளமாக குரான் கதம் செஞ்சுக்கலாம். அதுக்காக ஹஜரத்மார்களையோ உஸ்தாத்மார்களையோ தேடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த இரவு அன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் அதை முடிச்சுக்கோங்க. லைலத்துல் கதர் இரவினுடைய சில அடையாளங்கள். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் ஒளி மங்கி இருக்கும். ரொம்ப வெப்பமாக இருக்காம ஒளி மங்கி இருக்கும். அதே போல் அந்த நாள் அன்னைக்கு நாய்கள் குறைப்பது கிடையாது. இந்த நாய்கள் கத்திட்டே இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சில நாட்கள் நமக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கும். அந்த மாதிரிலாம் லைலத்துல் கதர் இரவணிக்கு இருக்காது. எல்லா மரங்களும் கொஞ்சம் சாய்வா, அதாவது சஜிதா செய்வதை போல காட்சியளிக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வெளிப்படையாக தெரியாது. ஒரு அளவுக்கு நம்மளால் யூகிக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் போதுமானதாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உம்மத்தாகிய நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் லைலத்துல் கதர் தான். இந்த லைலத்துல் கதர் எப்படி உருவாச்சு அப்படின்னு சின்ன ஒரு சம்பவமாக சொல்லிடுறேன். பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா 1000 வருடங்கள் உயிர் வாழ்ந்தாங்க இல்லைங்களா. நிறைய நபிமார்கள் என்ன பண்ணாங்க, 1000 வருடங்கள் வரை உயிர் வாழ்ந்தாங்க. நிறைய அமல்கள் செய்வாங்க. அப்போ நம்மளுடைய உம்மத்தினர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே, அதாவது 100 வருடம் அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய சாதனையாக இருக்குது. அப்போ எப்படி அந்த காலத்து மனிதர்கள்லாம் நிறைய அமல் செய்வாங்களே, நமக்கு அமல் செய்யக்கூடிய நேரம் காலம் பாக்கியம் எல்லாமே கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அல்லாஹ் தாலா இல்லை, அவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், சலிச்சவர்கள் கிடையாது, அவர்கள் செய்தது போலவே உங்களுக்கும் அத்துணை நன்மைகளையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நமக்காக ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக கொடுத்தது தான் இந்த லைலத்துல் கதரினுடைய ஒரு இரவு. பொதுவாகவே ரமலான் மாதம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஒரு மகிமை வாய்ந்தது, ரொம்ப ஸ்பெஷல் இல்லைங்களா. அதுலேயும் இந்த லைலத்துல் கதர் அதை விட மடங்கு நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. கண்டிப்பாக முடிந்த அளவுக்கு
இந்த நாள் நமக்கு கிடைச்சிடணும் துவா செய்யுங்க. இன்னும் நிறைய பெரியார்கள் ஏகோபித்த ஒரு முடிவு என்ன அப்படின்னா, முடிந்த அளவுக்கு 27ஆம் தேதி வந்து லைலத்துல் கதர் இரவா இருக்கும் அப்படின்றதா சொல்றாங்க. பட் இது வந்து 100% உண்மையானதோ சஹீஹானதோ ஷோரிட்டியா கிடையாது. ஆனா நிறைய டைம் 27 உங்களுக்கு வரக்கூடும் என்பதாக ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதை தான் நம்ம வந்து சத்தாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னும் மஸ்ஜிதுகளையும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் அமல்கள் எல்லாம் நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் இந்த நாள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு துவா செஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வருடமும் இந்த மாதத்தில் இந்த நாள் நமக்கு கிடைத்தே தீர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.